வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராஸ்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவிரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்காங்க இன்னைக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை நடந்த மொமெண்ட்டுக்கு எந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ இதில் ஓப்பன் ஆன உடனே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு 2 லெவல் கிராஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற 2 லெவல். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 2ல் எது நியர்பை இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நியர்பை நம்மளுக்கு 2மே இருக்காங்க. அதாவது 23,947 அப்படின்ற எஸ்டர்டே லோவும் இந்த இடத்துல இருக்காங்க, எஸ்டர்டே ஹையும் இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த எந்த இடத்துல வரும்போது நம்ம டிசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். அதுக்கு இடையில நீங்கள் ஒரு வேளை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால், நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 24,000 புட் அண்டு 24,200 கால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கிள் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 24,000 காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க. அகெயின் 24,200 அல்ல 24,100 ஸ்ட்ராடலுக்கோ அவங்க கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இந்த சினாரியோவில் தெரியுது. அப்போ ஓப்பன் ஆன ஒன்று கீழே இறக்கி விட்டு அகெயின் மேலே கொண்டு போகிறாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வில்லிருந்து ஒரு அம்பு வந்து எய்யப்படும் இது பண்ணும்போது அப்போ அம்பை வந்து பின்னாடி இழுக்கணும். இழுத்தா தான் ஃபோர்ஸ் பின்னாடி தள்ள முடியும். அப்போ இந்த எஸ்டர்டே லோன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குன்னா, ஒன்று அந்த இடத்துல கீழே ஓப்பன் ஆகணும், இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலே போய் அம்பை பின்னாடி இருந்து இழுத்து கீழே விழுற மாதிரி அப்படி விழுந்தா தான் வர முடியும். அப்போ இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி பண்ணியிருக்காங்க, அதாவது ஓப்பனில் வச்சுட்டு மேலே, ஓப்பன்லேருந்து கீழே அம்பை கீழ் பக்கமாக இழுத்து அகைன் மேல்பமாக கொடுத்துருக்காங்க. இது எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு வராத கொஞ்சம் அதுக்கேற்ற நம்மளுக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த இடே ஹையை பிரேக் பண்ணதுக்கு பாருங்க, எஸ்டர்டே ஹை பிரேக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிளுடைய எல்லை 24,200 பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு கரெக்டாக நமக்கு இருந்தால் ஷார்ட் ரேஞ்சுடைய ஹை அந்த எக்ஸாக்டாக ரீச் பண்ணி அதில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி சைக்கலாஜிக்காகவும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டேட்டா வைஸாகவும் நீங்கள் பார்க்கணும். ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவுக்கு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. குறிப்பாக நீங்கள் இந்த இடத்துல சைட்வைஸில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு 1.20 1.5 1.25 அந்த ரேஞ்சுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 2 பக்கமுமே உங்களுக்கு ப்ரீமியம் ஏற ஆரம்பிச்சிருக்கும். 24,200 கால் ஆப்ஷனும் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கும், 24,000 புட் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்திருக்கும். இதை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல ஆடட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ ஆடட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இப்படி வரும்போது எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்களான்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு நியர்பை என்ன இருக்காங்க, எஸ்டர்டே ஹை தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணால் அங்கேருந்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்துல 24,000 புட்லேருந்து நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கணும். இதில் ரெண்டுலேயுமே வந்து பை சைடு என்ட்ரியை தவிர்த்துருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது, அந்த ஸ்ட்ராங்கிளுடைய ரேஞ்சுக்குள்ளே நியர்பை தான் பக்கத்தில் இருக்காங்கன்றப்ப அப்போ மொமெண்டம் கிடைச்சாலுமே பெருசாக கிடைக்காது. ஏன்னா இங்கே 24,000 போயிட்டு 24,100னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் நேற்று நம்ம பார்த்தோம்னா 24,100 இருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது மிகப்பெரிய மொமெண்டம் இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல பை பண்ணுறத விட ஆப்ஷன் செல் பண்ணுறது சரியான முடிவாக இருக்கும். அதே மாதிரி 24,100 ஸ்ட்ராடலில் 100லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் நம்மளுடைய ஸ்ட்ராங்கிளுடைய எல்லை போகணும்னா 24,200 போவாங்களா. அப்போ அந்த 200 போகிறாங்கன்னா அங்கனுக்குள்ளேயே ஒரு 100 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே பெரிய மொமெண்டம் இருக்க சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு கம்மி. இப்படித்தான் நம்ம வந்து டிசைட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வந்து நாளைக்கான டேட்டா என்ன கொடுத்தாங்க, 24,000 புட் அண்டு 24,500 கார், ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டு 24,250 அப்படின்ற லெவல். அப்போ இன்னைக்கு க்ளோஸிங் எந்த இடத்துல வச்சுருக்காங்க, 24,276. அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அதாவது இன்னைக்கு க்ளோஸுக்கு கீழே வந்தாலும் அந்த 24,250ன்ற லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகக்கூடாது. ஆகிட்டாங்க அப்படின்னா அகைன் கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு, இல்லாட்டி 24,500 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த 20,000 புட் அண்ட் 24,500 கால் அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கான ரேஞ்சை வந்து எடுத்துக்கலாம், அதாவது நாளைக்கான ரேஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நாளைக்கான ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,000 புட் அண்டு 24,500 கால்
அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 24,500 புட்டுடைய 24,000 புட்டுடைய க்ளோஸ் வந்து 59 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,941. அப்போ ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 23,941 எடுத்துக்கலாம். அடுத்து ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 24,566. அதாவது 24,500 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 66 ரூபா அப்படின்னா 24,566. அடுத்து வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 66 + 59 125. அப்போ 24,500 காலுடைய க்ளோஸோட 125 ப்ளஸ் பண்ணால் 24,625 அப்படின்றது வைட் ரேஞ்சுடைய டாப். அதுவே வைட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 23,875. இது வந்து வைட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 24,276 அப்படின்ற லெவலில் இருப்பாங்க. ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட். அப்போ ஒரு 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 ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ சினாரியோ பேசிஸில் எப்படி மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஒரு முன்னக்கூட்டியே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா அடுத்து ஒன்று இந்த இடத்த ரீச் பண்ணால் தான் நான் அதை டிசைட் பண்ணுவேன், ஆர்எல்ஸ் இந்த இடத்த ரீச் பண்ணால் தான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முன்னக்கூட்டியே நீங்கள் உங்களுடைய சைக்கலாஜிக்கான ஒரு தாட்டை வச்சுக்கணும். மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் பின்னாடியே ஓடக்கூடாது. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரேட் செட்டப் வந்து கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பாக இருக்கணும். ஆர்எல்ஸ் மார்க்கெட் வந்து கீழே விழுவாங்கன்னா அதாவது எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் போட்டோன்னே கீழேயோ இல்லை ஒரு க்ரீன் கேண்டில் போட்டோன்னே பையோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆகிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ டிசம்பர் மந்த்துக்கு கிளாஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 79048777610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ கிளாஸஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கும். ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம இங்கிலீஷில் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ இண்டிகேட்டர் பேஸ்டா இல்லை சார்ட் பேஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் மேக்ஸிமம் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்காது, சார்ட் பேஸ் பண்ணியும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் கிளாஸஸ்ஸு. ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரீமியம். அடுத்தது அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எந்த அளவுக்குலாம் இருக்க வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், அதனுடைய ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை நம்ம செல் பண்ணணும்னா நம்ம ஏதோ வந்து எந்த இடத்துக்கிட்ட வந்தால் செல் பண்ணணும், ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் பை பண்ணணும்னா அதை எந்த இடத்துக்கிட்ட வந்தால் பை பண்ணணும், இதை மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.